சர்ஜரி பண்ணுவது ரோபோடிக் உள்ளது போல ஆண் ரோபோ பெண் ரோபோ என எதிர்காலத்தில் வந்து விடுமா ரோபோவுடன் மனசு விட்டு பேசலாமா சார் என நடிகர் பிரசாந்திடம் கேள்வி கேட்ட நடிகர் விஜய் ஆண்டனி வந்துவிட்டது என பதிலளித்த பிரசாந்திடம் அந்த ரோபோவை கொண்டுவாங்க சார் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என கூறிய விஜய் ஆண்டனியின் பேச்சால் அரங்கத்தில் சிரிப்பலை. பிரசாந்த் சார் நீங்க சூப்பர் சார் என நடிகர் பிரசாந்தை பாராட்டிய நடிகர் விஜய் ஆண்டனி மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் ரோபோடிக் அறுவை சிகிச்சை இயந்திரம் அறிமுக விழாவில் நடிகர்கள் பிரசாந்த் மற்றும் விஜய் ஆண்டனி மற்றும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சேர்மன் குரு சங்கர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் ஆண்டனி நடிகர் பிரசாந்தை குறித்து பேசினார். அப்போது ரோபோடிக் குறித்து நிறைய தகவல்கள் தெரிந்து வைத்துள்ளீர்கள், நீங்கள் பேசியதை வைத்து நிறைய தெரிந்து கொண்டேன் என்றார். கடந்த ஒரு மாதமாக மதுரையில் தங்கி தான் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு லிவர் நோயாளியாக நடித்து வருகிறேன். அதில் 15 நாட்கள் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் தான் தங்கியிருந்தேன். அப்போது மருத்துவமனையின் தரம் மருத்துவர்களின் சேவைகளை பார்த்தேன், சிறப்பாக உள்ளது. எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்றாலும் ஏழையாக இருந்தாலும் ஒரே மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் சேர்மன் குரு சங்கர் மிகவும் எளிமையானவர். அவருடைய குணாதிசயம் போலவே மருத்துவமனை செயல்படுவது சிறப்பு. அவர் ரோபோட்டிக் குறித்து பேசும்போது மக்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டும் என நினைக்கிறார் என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். புதியதாக ரோபோடிக் வாங்கியிருக்கிறார்கள். ₹1 சாப்பாடு, நிறைய அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்வது இந்த தொழில் சேவைக்காக என படிக்கும்போது உறுதிமொழி எடுப்பார்கள். ஆனால் போக போக அதை கமர்ஷியலாக மாறும். ஆனால் இங்கு அது மாறாமல் இந்த மருத்துவமனையை சிறப்பாக சேவை செய்து வருகிறார் குருசங்கர் என்றார். சர்ஜரி பண்ணுவது ரோபோடிக் உள்ளது போல ஆண் ரோபோ பெண் ரோபோ என எதிர்காலத்தில் வந்து விடுமா ரோபோவுடன் மனதை விட்டு பேசலாமா சார் ஹேர் என்ற படத்தில் பார்த்திருக்கிறேன். ஹீரோ ரோபோவுடன் மனசு விட்டு பேசிக்கொண்டே இருப்பார். அதற்கு பதில் அளித்த நடிகர் பிரசாந்த் அப்படி வந்து விட்டது எனவும் இப்போது சாட் அளவில் ஹோம் சர்வீஸ் பண்ணுவது போல உள்ளது என கூறியபோது அதை இங்க கொண்டு வந்து கொடுங்கள் சார், அது சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. நிறைய பேர் மனசு விட்டு பேச வேண்டும். அப்படி ரோபோ வந்தால் சந்தோஷம் தான். அப்படி வந்தால் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சார். பிரசாந்த் சார் நீங்க சூப்பர் சார் என விஜய் ஆண்டனி நன்றி தெரிவித்தார்.